அனைவருக்கும் வணக்கம். தர்ம கர்மாதிபதி யோகம். அது என்ன சார் தர்ம கர்மாதிபதி யோகம்? ஆமாம், என்ன மாணவர்களே, கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது 9ஆம் இடத்தை தர்மம் என்றும் 10ஆம் இடத்தை கர்மம் என்றும் ஜோதிடம் சொல்கிறது, ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று பார்த்து கொண்டாலோ, இல்லை 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அவரவர் வீட்டில் இருந்தாலோ, அல்லது இவர்களுக்களே சாரம் பெற்றிருந்தாலோ, அல்லது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கூடினாலோ தர்ம கர்மாதிபதி யோகம். என்ன அப்படி சொல்றீங்க? தர்மாதிபதி யோகமா? எனக்கு 9 10 சேர்ந்திருக்கே, என்ன செய்யும் அப்படி கேட்குறீங்களா? கேட்கத்தானே வேணும். அதாவது கூட சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது ஒரு சொலவடை இருக்கிறது. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். அதே மாதிரி இந்த யோகங்களில் தலையாய யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சில பெரியவா சொல்லியிருக்கா. அதை நாம் மறுக்கக்கூடாது. உண்மைதானா? உண்மைதான். சரி, அப்போ 9 10 சேரல சார், எங்களுக்கு 4 5 தொடர்பு இருக்கே, சேர்ந்திருக்கே, பார்த்துருக்கே, அதுவும் யோகம்தான். 4 5 சேர்ந்தாலும் என்ன சார் 4 5ங்கிறீங்க? 4ஆம் இடமோ 5ஆம் இடமோ அந்த அதிபதி அவள் பரிவர்த்தனை பெற்றிருந்தா அல்லது பார்த்து கொண்டு இருந்தா அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் தான் சொல்லப்படுகிறது. அதுவும் பெரியவா தான் சொல்லியிருக்கா. சரி, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தா உங்களுக்கு உயர் பதவி வருமே. கண்டிப்பாக உடனே எனக்கு அரசு வேலை கிடைக்கல சார், நான் அரசு அதுக்கெல்லாம் போகாங்க சார். நீங்கள் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தா கூட உங்கள் பெட்டி கடை நல்ல வளர்ச்சி கொடுக்கும். நீங்கள் இதே சமயத்தில் அடுத்த பேச்சுக்கிட்டு பெட்டி கடையை மாற்றினு வச்சுங்க, மாட்டிக்கிடுவீங்க. உங்களுக்கு பெட்டி கடையில் நல்ல வருமானம் கட்டும். ஒரு நாளைக்கு 10,000 கூட கல்லா கட்ட முடியும் சார். சில டீ கடையில் டீயை வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அந்த கடையில் தான் டீ அதிகமாக ஓடும், மக்கள் குவிவாங்க. அதான் இந்த தர்ம கர்மாதி யோகம். இந்த தர்ம கர்மாதி யோகம் நம்ம எந்த தொழிலில் இருக்கோமோ, எந்த துறையில் இருக்கோமோ அந்த துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் தர வைப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். உண்மைதானா? உண்மைதான்.